மக்களே, என்னடா எடுத்தோடனே இந்த டீ கப்போட ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கான வீடியோ வந்து இந்த டீ கப்பை வச்சு தான் மக்களே வீடியோவே போகுது. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் மக்களே. இங்கே குளிர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் குளிர் ஒன்றும் பெருசாக இல்லை மக்களே. இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு டீ ஒன்று வாங்குறதுக்காண்டி இங்கேருந்து நம்ம கிளம்பி போகிறோம் மக்களே. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி போய் டீயை வாங்கிட்டு வருவோம். நம்ம இப்போ கிளம்புனோம் அப்படின்னா வந்துட்டு போய் வாங்கிட்டு டக்குன்னு ஓடி வந்துடலாம் மக்களே. சட்டுன்னு கிளம்புவோம், டீயை வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்து எதுவும் வேலை இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த வேலையை பார்ப்போம் மக்களே. ஏன்னா வந்து ரொம்ப நாள் நம்மளும் வீடியோவே போடல. இனிமேல் வீடியோ வந்து கொஞ்சமாக கண்டினியூவாக போடணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எங்கள் டைமில் தம்ப்ளைன் எடிட்டிங் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல மக்களே. யாராவது தம்ப்ளைன் எடிட்டிங் பண்ண தெரிஞ்சு அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும் தம்ப்ளைனுக்கு மட்டும். ஏன்னா வந்து எனக்கு டைம் கிடைக்கல, எடிட்டிங் பண்ண டைம் கிடைக்கல, அவ்வளோதான். வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கே டைம் கிடைக்கல. இப்போ இந்த ப்ளே ஸ்டேஷன் வேணும் வாங்கிட்டேன்னா அதில் உட்காந்துடுறேன் மேக்ஸிமம். சாயந்தரம் ரூமில் ஃப்ரீயாக இருந்தால் கூட ப்ளே ஸ்டேஷனில் உட்காந்து கேம் விளாண்டுக்கிட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் வந்துட்டு அது ஒரு பெரிய நமக்கு அந்த டைம் வந்துட்டு கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது மக்களே. அதுதான் மக்களே ஒரு பிரச்சனை. மக்களே ஃபைனலி டீயை வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே எப்போயுமே பயங்கரமாக இருக்கும் மக்களே டீ. இங்கே வந்துட்டு எப்போயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டீ வந்து வாங்கி குடிக்க. அதனால தான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து வாங்குறது. இருக்குது ஒரு சில கடையில் இங்கே வந்து ₹1, மற்ற கடையில் வந்துட்டு விலை கூட ₹2, ₹3 அப்படி இருக்கும் டீ. ஆனால் இங்கே ₹1 நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாட்டுக்கு இன்னொன்று எப்படின்னா வந்துட்டு இங்கே இது வந்து கோபர் ஸ்வைக்கத்தில் இருக்கும் மக்களே. இன்னொன்று வந்துட்டு நம்ம டீ வாங்குறதுக்கு போயிருந்தோம் உள்ளே. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நான் உள்ளே போன இடத்துல நம்ம எப்பயும் நம்ம மேடம் வந்து தைக்கிறதுக்கிட்ட ஒரு ரெகுலராக ஒரு டெய்லர்கிட்ட கொடுப்பாரு. அவரும் உள்ளன்னார். அவர் வந்து நம்ம ஊர் கிடையாது, இந்தியாவும் கிடையாது. அவர் இந்தியாவும் கிடையாது, தமிழும் கிடையாது. அவர் வந்து பங்களாதேஷ். அவர் வந்து நான் உள்ளே போகிறேன், அவர் நிற்கிறாரு. என்ன வேணும்னாரு. போனோடனே பறந்துட்டார். என்ன வேணும்னா இல்லை எனக்கு வேணாம், எதுவும் வேணாம் இல்லை என்ன வாங்க வந்தேன் நீ அதை மட்டும் சொல்லு அப்படின்னாரு. நான் ஒரே டீ மட்டும்தான் வாங்க வந்தேன். டக்குன்னு காசை கொடுத்துட்டு நீ டீ வாங்கிட்டு போ, வேறு எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்டார். இல்லை எனக்கு இதுவே போதும், வேறு எதுவும் வேணாம் அப்படின்னேன். சரி வாங்கிட்டு போ அப்படின்ட்டு நமக்கு அவர் தான் மக்களை பே பண்ணார். பரவாயில்ல, நல்ல மனுஷன் மக்களே. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அவர் வாங்கி தருவார். டக்குன்னு உள்ளே போனோன்னா அப்படியே என்ன வேணும் நீ காசு கொடுக்காத, காசை வைன்ட்டு அவர் பே பண்ணி நமக்கு வந்து டீ இன்னைக்கு வந்து அவர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு மக்களே. நமக்கு வந்து அவருக்கு தேங்க்யூ சொல்லிக்குவோம். ஓகே மக்களே, நம்ம அப்படியே கிளம்புவோம். டீ குடிக்கிறக்காண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அப்படியே ரூமுக்கு போவோம். நம்ம அடுத்தடுத்து வேலைகள் வேறு அதிகமாக இருக்குது மக்களே. ஃபைனலி கிளம்பியாச்சு. ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு அப்படியே ஒரு சம்சா ஒன்று சாப்பிட்டோம். அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புற மக்களே. போயிட்டு மத்தியான சாப்பாடுக்கு என்னென்னு பார்ப்போம். போகிற வழியில் மேடத்தை கூப்பிட்டுக்கணும். மேடத்தை இறக்கி விட்டு தான் நம்ம வந்திருக்கோம். மேடத்தை கூட்டிகிட்டு அப்படியே நம்ம வந்துட்டு போவோம். குளிருங்கிறாங்க, ஆனால் குளிருங்கிறதே இல்லை. நான் உண்மையிலே 2019 இங்கே இருக்கும் போதுனா இந்த டைமிங்கில் வந்துட்டு சொட்டு இல்லாமல் வெளில வர முடியாது. அந்த மட்டுக்கு ஜர்க்கின் இல்லாமல் வெளிலே வர முடியாது, நடமாட முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும் குளிர். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஜர்க்கின் போட்டால் வேர்க்குது. ஜர்க்கினே போடுறது இல்லை. காலைல எந்திரிக்கும் போது தலையில் மற்ற குள்ளா மட்டும் போட்டுக்குவேன். ஏன்னா எந்திரிச்சோன்னா லைட்டாக குளிரும், அதுக்காண்டி குள்ளா மட்டும். அப்படி வெளில வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படி காரில் ஓட்டுன ஸ்கூல் போகும்போது ஒரு 1/2 hourல வந்துட்டு அந்த குளிரும் சரியாயிரும். அதுக்கப்புறம் நார்மலாக போக வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நேரம் மட்டும் அப்படி லைட்டாக குளிர்ந்துச்சு, அவ்வளோதான். இப்போ குளிருங்கிறதே இல்லை மக்களே. இன்னமே மேபி மறுபடியும் குளிர் ஆரம்பிக்குமா என்னங்கிறது தெரில, பார்ப்போம். ஏன்னா டிசம்பரே முடிய போகுது. இன்னும் ஒரு 10 நாளில் டிசம்பரே முடிஞ்சிடும். குளிருங்கிறதே இல்லை, சுத்தமாக இல்லை இந்த வருஷம் குளிர். ஒரு டீ குடிக்க அவ்வளோ தூரம் வந்து டீயை குடிச்சிட்டு இப்போ திரும்ப போய்க்கிருக்கோம் கைஸ். பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கி குடித்தோம்னா ₹3, இங்கே வாங்கி குடித்தோம்னா ₹1. இன்றைக்கி அந்த ₹1 சேவ் ஆகி போச்சு. அந்த நம்ம டெய்லர் கடைக்காரன் அதனால சேவ் ஆகும். மறுபடியும் நாளைக்கு வந்தோம் அப்படின்னா அங்கிட்டு நாளைக்கு வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். நம்ம எதுவும் ஊருக்கு போகிறதுக்கு திங்ஸ் வாங்கினா இங்கே தான் மக்களை வரணும். இங்கே வரலாம். இங்கே கோபரில் வந்துட்டு ஸ்வைக்கத் வரணும் திங்ஸ் வாங்குறா இருந்தால். மேபி தமாமில் இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு சீக்கோ போகணும் மக்களே. இங்கேயோட சீக்கோவில் ஓரளவு பெட்ரு தான். ஏன்னா சீக்கோவில் வந்துட்டு கடையும் அதிகமாக இருக்கும், நம்ம ஊர் கடை அதிகமாக இருக்கும். ஓகே தான், சீக்கோ வந்து ஓகே எனக்கு தெரிஞ்சு. இங்கேக்கும் அங்கேக்கும் கம்பேர் பண்ணோம்னா சீக்கோ வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் மக்களே.
இது வரைக்கும் நான் எந்த கடைக்கும் போனதில்லை. இங்கேருந்து இறங்கிட்டு இங்கே பாருங்க பின்னாடி ஒருத்தையும் புயல் வேகத்தில் வந்துக்கிட்டு இருக்கேன். நான் அப்போ தான் ரைட் எடுக்கணும். அவன் அங்கேருந்து ரேஸ் போட்டு வரேன் என் கூட, நீயா நானாடா அப்படின்னு ரேஸ் போட்டு வந்து நிப்பாட்டேன் மக்களை காரை. நம்மளும் ஒரு ஜர்க்கின் வாங்கி வச்சுக்கலான்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்து குளிர் இல்லை, அதனால ஜர்க்கின்ங்கிறதே தேவையில்லாமல் போச்சு. வருங்க இந்த கடை இருக்குது, என்னது மேக்கப் கிட் கடைகள் இருக்குது மக்களே. நம்ம போன தடவை போகும்போது மேக்கப் கிட் தான் வாங்கிட்டு போனோம். அது அப்பயே 100 ரியாலாக இருந்துச்சு மேக்கப் கிட்டு. இப்போ எவ்வளோ தெரியல, இப்போ ஒரு 20-30 ரூபா கூடி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்போ நம்ம வாங்கும்போது 5% டேக்ஸில் இருந்துச்சு, வேட்டு வந்து 5%. இப்போ வந்துட்டு 15% வேட்டு. நம்ம ஊரில் ஜிஎஸ்டி மட்டும் இங்கே வந்து வேட்டு மக்களே. நம்ம ஊரில் ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம், இங்கே வந்து வேட்டுன்னு சொல்லுவோம், அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம ஊரில் எவ்வளோ 15, நம்ம ஊர்லேயும் 15 தானா, இங்கேயும் 15 தான். இங்கே வந்து வேட்டு ஃபஸ்ட்டு 5 இருந்துச்சு. அதுவும் எப்போ வேட்டு ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா வந்துட்டு கொரோனா. அப்போ தான் கொரோனா ஸ்டார்டிங்கில் ஒரு 4-5 மாதம் கழிச்சு ஃபஸ்ட்டு 5% வேட்டாக தான் இருந்துச்சு. நம்ம ஊரில் ஜிஎஸ்டிங்கிற மட்டும் இங்கே வந்து வேட்டு வந்து ஃபஸ்ட்டு 5%. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வந்துட்டு அப்புறம் 15 மாறிடுச்சு. 5 வந்து அப்புறம் 15 மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு வேட்டுங்கிறதே கிடையாது. எந்த பொருள் வாங்கினாலும் டேக்ஸே கிடையாது, நம்ம பாட்டுக்கு வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து எந்த கடையில் என்ன பொருள் வாங்கினாலும் கீழே பில்லே வந்து வேட்டுங்கிறது தனியாக வந்துடும். இப்போ ரீசார்ஜ் பண்ணால் கூட விடுதேன். இப்போ நான் மாதம் வந்து 56 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறேன்னா வேட்டு அதுக்கு ஒரு 4 ரியால் 6 ரியால் வேட்டு, 62 ரூபா பே பண்ணணும் அந்த மட்டக்க. இப்போ 5% வேட்டு எல்லாத்துக்கும். இப்போ நம்ம என்ன இப்போ ப்ளே ஸ்டேஷன் வாங்குறதுக்கும் 5% வேட்டு, என்ன வாங்கினாலும் 5% வேட்டு போட்டு தான் நம்ம வந்து வாங்குற மட்டக்க இருக்கும் மக்களே. எந்த பொருளும் வேட்டு இல்லாமல் வாங்க முடியாது. ஓகே மக்களே, அப்படியே போயிட்டு இன்றைக்கான டே வந்து இன்றைக்கி கண்டினியூவாக ஷூட் பண்ணி நாளைக்கு வந்து வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் மக்களே. நாளைக்கு மக்களே எங்கே வந்தோம் அப்படின்னா வந்துட்டு 1 ரியாலுக்கு வந்து ஜாத்தர் ஆஃபர் மக்களே. அதுக்காண்டி வாங்கலான்ட்டு வந்தோம். மேலே தூக்கிடுச்சு வாங்கிட்டு இப்போ நம்ம ரூமுக்கு போய்கிட்டு இருக்கோம் மக்களே. 1 ரியாலுக்கு ஜாத்தர் ஆஃபர், அதுக்காண்டி வந்தோம். அங்கே சிக்னல் மக்களே, சிக்னலில் வீடியோ எடுக்க முடியாதனால கட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப வந்துட்டேன். இதுதான் மக்களே 4 ஜாத்தர் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் இங்கே வந்துட்டு எல்லா கல்லையும் வந்துட்டு 3 ரியால் ஜாத்தர் இங்கே ஆஃபர் போட்டிருக்காங்க. இந்த நேற்று வந்து ஒரு 10 ஜாத்தர் வாங்கி சாப்பிட்டோம் எல்லோரும், ஆளுக்கு 2-2ன்னு. இப்போ வந்துட்டு காலையிலேக்கு வந்துட்டு நான் ஒரு 4 ஜாத்தர் வாங்கிட்டு போகிறேன். பார்ப்போம் இது இப்போயே முடியுதா, பகல்லையே இல்லை நைட்டு வரைக்கும் இழுத்துக்கிட்டு வருதா அப்படிங்கிறத நம்ம ரூமுக்கு போயிட்டு தான் மக்களை நம்ம பார்க்கணும், என்னென்னு முடிவு பண்ணணும். இப்போ நேராக ரூமுக்கு போவோம். இன்றைக்கான வீடியோ டக்குன்னு எடிட்டிங் பண்ணி இன்றைக்கி அப்லோட் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் மக்கள். இன்றைக்கி எப்படியா அப்லோட் பண்ணேன். ஏன்னா இன்னும் நான் தம்ப்ளைன் க்ரியேட் பண்ணவே இல்லை. எனக்கு தம்ப்ளைனுக்கு தான் மக்களை ஒரு கண்டிப்பான ஒரு முறையில் ஒரு ஆள் வேணும்னு நினைக்கிறேன். யாராவது எடிட்டர் கிடச்சா நல்லாயிருக்கும். தம்ப்ளைன் மட்டும் எடிட்டிங் பண்ண தர மாட்டாக்கா. பார்ப்போம் மக்களே. ஃபைனலி வாங்கிட்டு வந்ததை சாப்பிட்டு பார்த்துருவோம், எப்படி இருக்குன்னு சாப்பிடணும்ல. சாப்பிட்டு பார்த்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் மக்களே. இது எல்லாமே வந்து 4 ரியாலுக்கு தான் வாங்கணும், ஓகேவா? ஒரு நல்ல ஒரு ஆஃபர் தான் மக்களே. இங்கே யாரும் கோபரில் யாரும் ராக்காவில் யாரும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா அந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட் வைஸ் ஓகே தான் மக்களே. ஓகே தான். ஃபைனலி எங்கே வந்திருக்கோம்னா இங்கே வந்திருக்கோம், ஐக்கியாவில் இருக்கோம் மக்களே. ஐக்கியாவுக்கு தான் வந்திருக்கோம். இறக்கி விட்டு நம்ம வந்து காருக்குள்ளே வந்து உட்காந்துட்டோம். சத்துல உட்காந்துருப்போம் அப்படி. ஏன்னா வெயில் பிச்சு எடுக்குது. குளிர் சீசன்னாங்க, ஆனால் வெயில் வந்து பிரித்து எடுக்குது. இந்த குளிரில் மட்டும்தான் என்ன எப்படி சொல்கிறது, ஜாக்கெட் போடாத ஒரு ஜாக்கெட்னா என்ன ஜர்க்கின் போடாத ஒரு குளிர்னா இதுதான். ஜர்க்கினே இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. குளிருங்கிறது அவ்வளோக்கு அடிக்கவும் இல்லை மக்களே. இங்கே தாங்க நம்ம உள்ளே போகலான்னு பார்த்தோம். எப்படியும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. அதுக்கு உள்ளே போய்க்கிட்டு அப்படிங்கிறனால நம்ம காரை பார்க்கிங்கில் போட்டு அப்படியே உட்காந்துட்டோம். பார்க்கிங் வந்து சேஞ்ச் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்கே போய் போடலாமா, அங்கே நிழல் இருக்கா, நிழலில் போய் பார்க்கிங்கை போட்டு அங்கே போய் உட்காரலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வண்டி எடுத்துகிட்டு அங்கேயே போயிடும். இங்கே வெயிலாக இருக்குது மக்களே. இங்கே போய்ட்டு நிழலில் போய்ட்டு வண்டியை போட்டு நம்ம வந்து அப்படியே அங்கே உட்காந்துருப்போம். எதுக்கு வெயிலில் போட்டு உட்கார, வண்டியை ரொம்ப கொதிக்கும். நிழல்னால் பிரச்சனை இல்லை, அதனால் நேராக நம்ம நிழலுக்கு போயிடுவோம்.
பார்க்கிங்கை சேஞ்ச் பண்ணி போட்டாச்சு மக்களே. இங்கே என்ட்ரன்ஸில் கொண்டு வந்து பார்க்கிங்கை போட்டு இறங்கி போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். யோசிப்போம் என்ன